Corporate banking. Corporate banking na என்ன அப்படின்னு பார்க்கலாம். There are different kinds of banking. அதுல one of the method is corporate banking. Corporate banking னா என்னன்னு Introduction to corporate banking. Definition. Corporate banking refers to the service bank offered to corporation, institutions and larger business. So, bank வந்து individual customers ஓட deal பண்ணாம கார்பரேஷன்ஸ் அப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பெரிய பெரிய பிசினஸ் இவங்களுக்குலாம் வந்து லோன்ஸ் கொடுக்கறது அவங்களோட டிரான்சாக்ஷன்ஸ் பாக்குறது இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த கார்பரேட் பேங்கிங். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஹெல்ப் பிசினஸ் மேனேஜ் பினான்ஸ் ஆப்டிமைஸ் கேபிட்டல் அண்ட் சப்போர்ட் த ஆபரேஷன். ஹெல்ப் த பிசினஸஸ் மேனேஜ் பினான்ஸ் ஆப்டிமஸ் கேபிட்டல் பிசினஸோட பினான்ஸை மேனேஜ் பண்றது அப்புறம் கேபிட்டல் ஆப்டிமைஸ் பண்றது. ஆப்டிமைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாசிட்டிவா வந்து அந்த கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்றது. சப்போர்ட் ஆபரேஷன்ஸ் ஏதாவது வந்து சப்போர்ட் பண்றாங்க ஆபரேஷன்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வெறுமனை டெபாசிட்ஸ் லோன்ஸ் கொடுக்கறத தவிர்த்து சில பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க அவங்களோட கஸ்டமர்ஸ் லோன் கலெக்ட் பண்ணி கொடுக்கறது இது மாதிரி சப்போர்ட்டிங் ஆபரேஷன்ஸையும் வந்து இந்த கோர் பேங்கிங் பண்ணுவாங்க. இவங்களோட கிளைண்ட்ஸ் யார் யாரா இருப்பாங்க அப்படின்னா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், எஸ்எம்இனா ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், லார்ஜ் கார்பரேஷன்ஸ் பெரிய பெரிய கார்பரேஷன், மல்டிநேஷனல் கம்பெனிஸ், கவர்மெண்ட் என்டிட்டிஸ் இவங்க எல்லாமே இவங்களோட கஸ்டமர்ஸா இருப்பாங்க, கிளைண்ட்ஸா இருப்பாங்க. டிஃபரன்ஸ் ஃப்ரம் ரீட்டைல் பேங்கிங். Focus on complex, large-scale financial needs versus individual needs. Focus on the complex. Complex அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டிஃபிகல்ட்டான ஏரியாஸ்ல கொடுக்கறது, லோன்ஸ் கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து லார்ஜ் ஸ்கேல் பினான்சியல் நீட்ஸ் விசஸ் இண்டிவிஜுவல் நீட்ஸ் பெரிய லெவல்ல நமக்கு தேவைப்படக்கூடிய பினான்ஸை கொடுக்கறது. இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த கார்பரேட் பேங்கிங். கோர் சர்வீசஸ் இன் கார்பரேட் பேங்கிங். என்னெல்லாம் முக்கியமான சர்வீசஸ் கோர் அப்படின்னா முக்கியமான சர்வீசஸ் இருக்கு அப்படின்னா பிசினஸ் லோன், ட்ரேட் ஃபினான்ஸ், ட்ரெஷரி அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட், மர்ச்சன்ட் சர்வீசஸ் அண்ட் ப்ராஜெக்ட் ஃபினான்ஸ். பிசினஸ் லோன்ஸ் அப்படின்னா ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ், டேர்ம் லோன்ஸ் அண்ட் இது ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருவாங்க 10 lakh rupees கொடுத்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். ஆனா திரும்பவும் அந்த பிசினஸ் ரன் பண்றதுக்கு நமக்கு ஒரு கேபிட்டல் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி சேலரி கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ். டேர்ம் லோன்ஸ் ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு மட்டும் 6 monthsக்கு 3 monthsக்குன்னு லோன்ஸ் கொடுக்கறது டேர்ம் லோன்ஸ். ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னா அக்கௌண்ட்ல பணமே இல்லாதையும் அந்த அக்கௌண்ட்ல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட தொகை வரைக்கும் நம்மளால வித்ட்ரா பண்ண முடியும். தட் கைண்ட் ஆஃப் ஃபெசிலிட்டி இஸ் நோன் அஸ் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ். ட்ரேட் ஃபினான்ஸ், லெட்டர் ஆஃப் கிரெடிட். இது என்ன லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு சொன்னா யாருக்காவது நீங்க வந்து ஒரு அமௌண்ட் கடனா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா the bank will give you a letter, I will pay on behalf of this person அப்படின்னு சொல்லி அவங்க பே பண்ணுவாங்க. அப்புறமா you have to settle the bank. Such kind of a finance will be provided by the corporate banking. Bank guarantees. பேங்க்கு வந்து கேரண்டி கொடுக்கறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபினான்ஸ். பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இம்போர்ட் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபினான்ஸை நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ட்ரெஷரி அண்ட் கேஷ் மேனேஜ்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஆப்டிமைசேஷன். இந்த கேஷ் ஃப்ளோ ஃபண்ட் ஃப்ளோன்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட் அண்ட் இன்கம் ஆஃப் ஃபண்ட் நீங்க மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் படிக்கும் போது படிப்பீங்க. கேஷ் ஃப்ளோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்படி ஒரு நிறுவனத்துக்குள்ள பணம் புழக்கங்கள் நடந்துட்டு இருக்கு, எப்படி அந்த பணம் வந்து உள்ள வருது அப்படின்னு சொல்றதுதான் இந்த கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். அந்த கேஷ் ஃப்ளோவை ஆப்டிமைஸ்டா முழுசா யூஸ் பண்ற மாதிரி இருக்கணும். லிக்விடிட்டி சொல்யூஷன். இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிற தன்மை என்னன்னா ஈஸியா வந்து பணமாக்குதல் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ல ஈஸியா நம்ம பணத்தை எடுக்க முடியும். இதே ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருந்தோம், ஒரு பிக்சட் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளோட லிக்விடிட்டி வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா ஈஸியா ஒரு லேண்டை வித்துட்டு அதை பணமாக்க முடியாது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீசஸ். ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீசஸும் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சர்வீசஸ்னா என்ன? நம்ம இப்ப நம்மளோட மணியை வந்து வெளிநாடு போறோம், ஸ்ரீலங்கா போறோம் அப்படின்னா ஸ்ரீலங்கால போய் நம்மளோட மணியை வந்து யூஸ் பண்ண முடியாது, அங்க இருக்கிற மணியை தான் யூஸ் பண்ணணும். அப்போ we can use this foreign exchange services. Merchant services.
பேமெண்ட் ப்ராசஸிங் சொல்யூஷன் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் சேல்ஸ். ஸோ பேமெண்ட் ப்ராசஸிங் பெரிய அளவுல வந்து பேமெண்ட் ப்ராசஸிங் பண்ணணும் அப்படின்னா we can go for this merchant services. Project finance funding for infrastructure, energy and industrial projects. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, எனர்ஜிஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்ன, நம்மளோட உள்கட்டமைப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம், ஆனா வந்து திடீர்னு அந்த உள்கட்டமைப்புல சில மாற்றங்களை ஏற்படுத்தணும், சில மிஷின்ஸை வந்து செட் பண்றதுக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னா they will use this core corporate financing. இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ்க்கு, அப்புறம் நம்மளோட சோலார் எனர்ஜி மாதிரியான எனர்ஜிஸை கொண்டுட்டு வரதுக்கு, அது எல்லாத்துக்குமே can use this corporate banking. Corporate banking products. Corporate account, customized current account for high volume transactions. ஸோ நிறைய பெரிய லெவல் டிரான்சாக்ஷன்ஸ் இல்ல பெரிய லெவல் வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸுக்கு அந்த கஸ்டமைஸ் அப்படின்னா அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கீ செயின் வாங்குறீங்க. கீ செயின் வந்து வெறுமனை கீ செயின் மட்டும் வாங்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் அ பர்ச்சேஸ். ஆனா கஸ்டமைஸ்டா பண்ணித்தரோம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, அதுல உங்க பேர் எழுதி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் திஸ் கஸ்டமைஸ்டு சர்வீசஸ். ஸோ கஸ்டமைஸ்டு கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஹை வால்யூம் டிரான்சாக்ஷன்ஸ். கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் எதெல்லாம் கம்ஸ் அண்டர் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரிவால்விங் கிரெடிட் லைன்ஸ், சிண்டிகேட்டட் லோன்ஸ். ஸோ சிண்டிகேட்டட் லோன்ஸ் அண்ட் ரெவால்விங் கிரெடிட், அதுலயே சுழன்று வர்றது, ஒருத்தங்க வந்து ஒருத்தங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் ஏ வில் கிவ் டு பி, பி வில் கிவ் டு சி, இது மாதிரி ரிவால்வ் ஆயிட்டே இருக்கும் அந்த கிரெடிட் லைன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மர்ச்சன்ட் பேங்கர் இருக்காருன்னு வச்சுக்கோ, இல்லைன்னா வந்து ஒரு ஹோல்சேலர் இருக்காரு. ஹோல்சேலருக்கு கடன் கிடைக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு கீழே வர ரீட்டைலருக்கு கடன் கொடுப்பாரு. அதே மாதிரி ரீட்டைலர் என்ன பண்ணுவாரு, அவரோட கஸ்டமர்ஸ்க்கு கடன் கொடுப்பாரு. திஸ் கைண்ட் ஆஃப் லோன் கேன் பி கன்சிடர்ட் as a syndicate loans. சாரி, ரிவால்விங் கிரெடிட் லைன்ஸ் சொல்லுவாங்க. சிண்டிகேட்டட் லோன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மல்டிபிள் லெண்டர்ஸ், நிறைய லெண்டர்ஸ் இருப்பாங்க. அந்த லெண்டர்ஸ் வந்து ஒரே ஒரு ஆளுக்கு வந்து கடன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கடன் வேணும்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்சம், 20 லட்சம்னு சொல்லி கொஞ்சம் பேர்கிட்ட இருந்து மொத்தமா ஜாயிண்டா ஒரு டீமா அவங்க கிட்ட இருந்து வாங்கி இவர் வந்து யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து சிண்டிகேட்டட் லோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்பரேட் பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் வந்து இது ஒன் ஆஃப் த கிரெடிட் ஃபெசிலிட்டி. நிறைய பேர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி ஒரு பாரோவருக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் ட்ரெஷரி ப்ராடக்ட். ஃபாரெஸ்ட் ஹெட்ஜிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெடியூசிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்ச் பை லாக்கிங் இன் த ரேட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து யூஎஸோட கரன்சி எடுத்துப்போம். யூஎஸோட கரன்சி வந்து நாளுக்கு நாள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த ரிஸ்க் என்ன ஆகும்னு சொன்னா, நம்ம வந்து இந்தியன் மணிக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்போம். ஆனா வந்து திடீர்னு பார்த்தா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சோட மதிப்பு வந்து அதிகமா இருக்கும். அப்படி அதிகமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து எக்ஸ்ட்ராவா பே பண்ண வேண்டி வரும். அது மாதிரி கேசஸ்ல இந்த கார்பரேட் பேங்கிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ரேட்டுக்கு லாக் பண்ணி வச்சிருவாங்க. நம்ம கொடுக்குற பணத்துக்கு இந்த தேதி வரைக்கும் நீங்க அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச வாங்கிக்கிட்டீங்கன்னா இதுதான் ரேட்டு, இது மேல இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்து they will have that. That is known as forex hedging. Derivatives are financial contracts derived from assets like stocks, currencies. Their value depend on underlying asset values. Common one includes option and future. So derivatives are financial contracts. Stocks, currencies, இது எல்லாமே comes under the financial contracts. Value depends on underlying asset value. Common ones include options and futures. Options and futures அப்படின்னா என்னன்னா, இப்ப ஷேர் மார்க்கெட்ல நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட வாங்க போறோம் அப்படின்னா கால் ஆப்ஷன், பை ஆப்ஷன் எல்லாம் சொல்லுவாங்க. கான்ட்ராக்ட் டு பை அண்ட் செல் ஆன் a fixed price. அந்த பிரைஸுக்கு தான் நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வச்சு வாங்குறது. ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸும் அதுதான். ஃபியூச்சர்ல வந்து இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் நான் இந்த பிரைஸுக்கு 2 நாள் கழிச்சு இந்த பிரைஸ்க்கு வாங்குவேன் அப்படின்னு சொல்றது ஃபியூச்சர். ஸோ இது மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் வந்து இட்ஸ் a financial contract தான். டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா financial contracts derived from assets like stock, currencies எல்லாம் வந்து வாங்குறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட். ஃபியூச்சர்ல நான் இந்த பிரைஸ்க்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த டெரிவேட்டிவ்ஸ். Asset safe keeping and settlement for institutional investors. சேஃபா வந்து அசெட் வச்சிருக்கிறது,
இந்த சர்வீசஸ் எல்லாத்தையுமே வந்து they will be providing. Investment banking links access to capital markets, initial public offer advisory, mergers, acquisitions, capital market ரீச் பண்றது, ரெண்டு விஷயத்தை merge பண்றது, இன்னொன்னு acquisition பண்றது, இது எல்லாமே comes under the investment banking links. Initial public advisory ஆஃபரோட advisory-ஆவும் this corporate banking will be there. Initial public offerனா என்ன, ஒரு கம்பெனி ஆரம்பிச்ச உடனே வந்து கொடுக்கக்கூடியதா வந்து இந்த இனிஷியல் பப்ளிக். பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்பரேட் பேங்கிங், என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு, நன்மைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, டெய்லர்டு சொல்யூஷன்ஸ். ஸோ கஸ்டமைஸ்டு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஃபார் யூனிக் பிசினஸ் நீட்ஸ். கஸ்டமைஸ்டு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ்னா அகெயின் வந்து அவங்களுடைய அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி கொடுக்கறதா வந்து இந்த கஸ்டமர் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ். டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ், பர்சனலைஸ்டு சர்வீசஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜினா யுக்திகள், எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், எங்க இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யுக்தியை சொல்றதும் வந்து இந்த கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜரும் வந்து கார்பரேட் பேங்கிங்ல இருப்பாங்க. எஃபிஷியன்ட் கேஷ் மேனேஜர் இம்ப்ரூவ்ஸ் லிக்விடிட்டி அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். ஆனா டே டு டே ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டுட்டு வர்றது, அதுக்கப்புறம் வந்து சேலரி கொடுக்கறது, எலக்ட்ரிக் பில் கட்டுறதுக்கு, அந்த வேலையை நடத்துறதுக்காக, அந்த ஒர்க்கை பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கேபிட்டலை நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது மாதிரி கேஷை எஃபிஷியண்டா மேனேஜ் பண்றதுக்கு அட்வைஸ் கொடுக்கறது, இது மாதிரி விஷயங்களையும் இந்த கார்பரேட் பேங்கிங் பண்ணுவாங்க. குளோபல் ரீச் வில் பி தேர், சப்போர்ட் ஃபார் இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸ் அண்ட் ட்ரேட். இன்டர்நேஷனல் லெவல்ல நம்ம ஏதாவது ஒரு ஆபரேஷன் பண்றோம், இல்லைன்னா ஒரு ட்ரேட் பண்றோம் அப்படின்னா அந்த கேஸ்லயும் வந்து திஸ் வில் பி யூஸ்ஃபுல். ரிஸ்க் மிட்டிகேஷன் த்ரூ ஹெட்ஜிங், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் அட்வைசரி சர்வீசஸ். ஹெட்ஜிங் தான் நான் தான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இந்த ஃபாரெக்ஸ் ஹெட்ஜிங் ஒரு விஷயம் சொன்னேன். ஹெட்ஜிங் அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் ரேட்டை வந்து லாக் பண்ணி வைக்கிறது. இன்னைக்கு என்ன ரேட் இருக்கு கோல்டு, சில கோல்டு கடையில சொல்லுவாங்க, இன்னைக்கு அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு நீங்க 1 கிராம் தங்கம் வாங்கிக்கலாம். இல்லைன்னா வந்து அந்த ரேட்டை வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறது, இந்த ரேட் இன்னைக்கு இருக்க ரேட்டுக்கே நீங்க என்னைக்கு அது முடியுதோ அன்னைக்கு நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சில கன்செஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது எல்லா விஷயமே வந்து இதுல இருக்கு. த்ரூ ஹெட்ஜிங் அண்ட் இன்சூரன்ஸ் மூலியமா ரிஸ்க வந்து மிட்டிகேட் பண்ணுவாங்க. ரிஸ்க வந்து சப்டிவைட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறது தான் வந்து இந்த ரிஸ்க் மிட்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னும் தெளிவா இந்த மிட்டிகேஷனோட மீனிங்கை சொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னேன்னா, ஒரு ரிஸ்க் இருக்கு, டிசாஸ்டர் மிட்டிகேஷன், ரிஸ்க் மிட்டிகேஷன்லாம் நிறைய மிட்டிகேஷன்ஸ் இருக்கு. ரெடியூசிங் ஆர் ப்ரிவெண்டிங் த ஹார்ம் ஆர் ரிஸ்க். ஹெட்ஜிங்க்கு ஏற்படக்கூடிய ரிஸ்கை ரெடியூஸ் த்ரூ ஹெட்ஜிங், அந்த ஃபியூச்சர் ரேட் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, இல்ல அந்த ஃபியூச்சர் ரேட் அதிகமாயிடுச்சுன்னா அதை இந்த ரேட்டுக்கே கொடுக்கறது வந்து ரிஸ்க் மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்சூரன்ஸ் மூலயமா ரிஸ்க் அட்வைசரி சர்வீசஸ் கொடுக்கறது, மிட்டிகேஷனா சிம்பிளா ரெடியூசிங் த ரிஸ்க்னு சொல்லலாம். இது எல்லாமே பெனிஃபிட்ஸ் ஆஃப் கார்பரேட் பேங்கிங் அப்படி சொல்லலாம். சேலஞ்சஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இன் கார்பரேட் பேங்கிங், என்னெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, கிரெடிட் ரிஸ்க் அண்ட் லோன் டிஃபால்ட்ஸ். கிரெடிட் வந்து பே பண்ணாம முடியாம போறது, இல்லைன்னா லோன் டிஃபால்ட் ஆகிறது, இந்த சேலஞ்சஸ் எல்லாம் வந்து இருக்கும். அண்ட் ரெகுலேட்டரி கம்ப்ளையன்சஸ், கேஒய்சி, பேசல் நார்ம்ஸ், இது எல்லாமே வந்து அசெட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே வந்து ரெகுலேட்டரி நார்ம்ஸ்னா அவங்கள கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். ரெகுலேட்டரினா அதான் ரெகுலேட்டரி போர்டு வந்து ஆர்பிஐன்னு சொல்லலாம். அவங்கள வந்து ஒருங்கிணைக்கிறது இல்லைன்னா ஒருநிலைப்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி ரெகுலேட்டரி கம்ப்ளையன்சஸ்னா அந்த சட்டத்தோட, ரெகுலேட் பண்ணக்கூடிய சட்டத்தோட ஒத்து போகுதா அப்படின்னு பாக்குறது. ஆன்டி மணி லாண்டரிங், ஏஎம்எல்னா ஆன்டி மணி லாண்டரிங், டு பிரிவென்ட் ஃபினான்ஷியல் கிரைம்ஸ். ஆன்டி மணி லாண்டரிங்னா அப்படி என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் கிரைம்ஸ்ன்னு சில விஷயம். நைஜீரியன் 420 ஒரு கிரைம் இருக்கு. அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நைஜீரியன்ஸ் மட்டுமே இந்த மாதிரி கால்ஸ் பண்றது, பேங்க் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்பர் பண்றது, இது மாதிரி விஷயங்களை வந்து அதுல ஃப்ராட் பண்றது, இததான் வந்து நைஜீரியன் 420 அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் நிறுத்துறதுக்கு they will be using this anti money laundering laws வந்து யூஸ் பண்ணுவாங்க. prevent criminals from disguising illegal money as legal, stopping them from laundering dirty cash. இந்த black money எல்லாம் சொல்றாங்க. இப்ப black moneyனா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோடு போடுறாங்க,
அப்படின்னா அந்த ரோடு போடுறதுக்கு 2 லட்சம் ரூபாய் செலவாச்சு அப்படின்னா 4 லட்ச ரூபாய் நீ பில்லு கொடு, நானா உனக்கு 2 லட்ச ரூபாய் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு 4 லட்ச ரூபாய் இவங்க மிச்சம் 2 லட்சம் இவங்க வச்சுக்கிறது. அந்த 2 லட்சம் தான் வந்து பிளாக் மணியா கணக்குல காமிக்கப்படாம வச்சிருக்க மணி. அப்ப இது மாதிரி கணக்குல காமிக்கப்படாத மணி வந்து அக்கௌண்ட்ஸ் பே பண்ண மாட்டாங்க. அது ஒரு ஃப்ராட் மூலியமா கிடைச்சிருக்கும். அப்ப அந்த மணிய அக்கௌண்ட்ஸா காமிக்கணும் இல்லையா? இப்ப 2 லட்ச ரூபாய் என்கிட்ட இருக்கு அந்த மாதிரி பிளாக் பண்ணினா நான் அந்த அக்கௌண்ட்ல காமிக்கணும். எப்படி காமிப்பாங்க? இவங்களுக்கு சம்பளம் கொடுத்தேன், இவங்களுக்கு வந்து இதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறதுதான் மணி லாண்டரிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ். சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் மூலியமா நிறைய ஹேக் பண்றது, நிறைய பேரோட அக்கௌண்ட் ஹேக் பண்றது, இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்குது. அண்ட் மார்க்கெட் வாட்டாலிட்டி. மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது, இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த மார்க்கெட் வாட்டாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த மார்க்கெட்னா ரிலேட்டட் டு த ஃபினான்ஷியல் மார்க்கெட் தான். மார்க்கெட்னா நம்மளோட மீன் மார்க்கெட்ல இட் இஸ் கோயிங் டு பி த ஃபினான்ஷியல் மார்க்கெட். நம்மளோட ஷேர் மார்க்கெட்ஸ் இது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர் திஸ். வாட்டாலிட்டி அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு ஹவு த பிரைஸ் ஸ்விங். பிக் பிளக்சுவேஷன்ஸ்ல ஸ்டாக் மார்க்கெட்ல கிரிப்டோ கரன்சிஸ்ல எல்லாம் என்ன ஆகும்? திடீர்னு பிரைஸ் அதிகமாகும், திடீர்னு குறையும். அதான் மார்க்கெட் வாட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் எமர்ஜிங் ட்ரெண்ட்ஸ். ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான ட்ரெண்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பேங்கிங்ல அப்படின்னு பார்த்தோம்னா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாருமே இப்பவே வந்து கூகுள் பே எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே வந்து 10 ரூபாய் கூட இப்போ டிஜிட்டலைஸ்டு பேங்கிங் மூலியமா தான் நம்ம பண்றோம். ஸோ ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏஐ மூலியமா இன்னும் கூட அதிகமான ஒரு விஷயத்துல வரதுக்கு சான்சஸ் இருக்கு. Blockchain in banking means a secure decentralized ledger for recording transactions. It is a secure decentralized ledgerனா என்ன சொல்றது? யாருக்கும் வந்து எல்லாருக்குமே ஆக்சசிபிளா இல்லாம எல்லாருக்குமே வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா டீசென்ட்ரலைஸ்டு. ஸோ டீசென்ட்ரலைஸ்டா இருக்கும் அந்த பிளாக் செயினுங்கிறது, எல்லாருமே ஆக்சசிபிளா இருக்கும், ஒரு பியர் குரூப் நெட்வொர்க்கிங்கா இருக்கும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டீசென்ட்ரலைஸ்டு பிளாக் செயின் அப்படின்னு சொல்லலாம். ESG லிங்க்டு லெண்டிங் அப்படின்னா என்னன்னா லோன்ஸ் வித் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் tied to borrowers environment, social and governance. Lower interest rate and higher interest rate will be there. So ESG lending அப்படிங்கிறது என்ன அப்படின்னா environmental, social and governance performance. Interest rate tied to borrowers environment. அந்தந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி they will be fixing the interest rate. இப்ப ரூரல் ஏரியால ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி they will be fixing this rate. Open banking and API integration. Open banking அப்படின்னா என்ன? So next is going to be open banking, sharing financial data information securely between banks and the third party. So banks and third party மூலியமா தான் வந்து they will be financing or sharing informations of the finance. எல்லாருக்கும் தெரியற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்றது ஓப்பன் பேங்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஏபிஐ இன்டகிரேஷன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஸ் வயா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து கனெக்ட் பண்றது. அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஏபிஐயோட ஃபுல் ஃபார்ம். எனேபிள் டேட்டா ஷேரிங், எக்ஸாம்பிள் பேமெண்ட் கேட்வேஸ், சோஷியல் மீடியா லாகின், வெதர் ஆப்ஸ், இது மாதிரி எல்லாமே வந்து ஒரே அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கிறது. அது மாதிரி விஷயங்கள there will be future trends in corporate banking இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. Thank you.